எப்படி மோடி அவர்கள் பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் மனதை சற்று அகலப்படுத்தி பாஜகவையும் அந்த கூட்டணியிலே இருத்த வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்தா அதிமுக அழிஞ்சு போயிடும், எச்சரிக்கிறோம் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் இங்கே சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடியவர்களெல்லாம் எங்களுடைய பங்காளிகள் என்று சட்டமன்றத்திலேயே அதிமுக பேசுகின்ற பொழுது பங்காளிகள் கூட நீங்கள் சேர்ந்து இருக்க வேண்டியது தானே? உங்களை அசைத்து பார்க்க முடியுமா? வீடு வேற வேற என்ன வேற? மைனாரிட்டி ஆட்சி என்று ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டு வந்தார். அப்பொழுது கூட அவர்களுக்கு கடைசி நேரம் வரை எந்த ஒரு கட்சிக்குமே அவர் இடம் கொடுக்கவில்லை. கூட்டணி கட்சி அது அவங்க ஆளுமைன்னு புரிஞ்சுக்கலாம். அது ஆளுமை என்று புரிந்து கொள்வதை விட கூட்டணி கட்சியினுடைய அடிமை என்று கூட புரிஞ்சுக்கலாம். நான் துணையாக இருப்பேன் இந்த முதல்வருக்கு, நான் கலைஞருக்கு அந்த வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அது திமுக கூட்டணி தான். என்டிஏ தமிழகத்தில் இல்லை, அதை ஏற்றுக்கணும் தான். இப்பொழுதெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிறதோ, ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ இருக்கின்ற காலங்களிலே எதிர்கட்சியாக திமுக இருந்ததே கிடையாது. அத்தனை இடங்கள் அது பெற்றதே கிடையாது. ஆனால் திமுக வெற்றி பெற்ற 3 முறையும் கூட எதிர்கட்சியாக அதிமுக இருந்திருக்கிறது. எதுக்கு முருகன் மாநாடு நடத்துற? தமிழ் கடவுள்ன்றாங்க. தமிழ் கடவுள் முருகர் அப்படின்றாங்க. உங்களுக்கு கடவுளே கிடையாது. தெலுங்கு கடவுளா இருந்தா, தமிழ் கடவுளா இருந்தா. முதல் முறையாக சேப்பாக்கத்திலே போட்டியிடுகிறார். ஒவ்வொரு கழிப்பறைக்கும் சென்று இவ்வளவு மோசமாக இங்கே இருக்கிறதே, என்ன ஆட்சி நடந்து கொடுக்குது என்றெல்லாம் அவர் கேட்டார். அந்த தொகுதி தன்னுடைய தாத்தாவுடைய தொகுதி என்பது கூட அவர் மறந்து விட்டார். செய்யாதது என்னுடைய தாத்தா என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டாம். ஸ்டாலினாக இருக்கின்ற காரணத்தினால தான் உதயநிதி துணை முதல்வர். இது எல்லாருக்கும் தெரியும். அவருடைய தகுதியினால அவர் துணை முதல்வர் கிடையாது. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் முனைவர் திரு நித்யானந்தம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். 2026 அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் அப்படின்றதுல ஒரு நம்பிக்கை இருக்கு. அமைகிற ஆட்சி என்பது கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்றதுல என்ன அழுத்தம் இருக்கு, என்ன யதார்த்தம் இருக்கு, என்ன சவால் இருக்கு? கூட்டணி ஆட்சி தான் அமையும் என்று அமித்ஷா அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயர் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் கருதுகிறார்கள், விரும்புகிறார்கள். புரிஞ்சுக்கலாமா? கருதுகிறார்கள். அந்த விருப்பத்திற்கு ஒரு படி மேலாக அது கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையினால தான் அந்த கருத்தே வருது. அதனால் கூட்டணி ஆட்சி அமையும் என்பது அவருடைய நம்பிக்கை. எப்பொழுது கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொன்னால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை பெற்றுவிட்டால் கூட்டணிக்கான வாய்ப்பு கிடையாது. அப்படி வாய்ப்பு கிடையாது என்று எடப்பாடி அவர்கள் சொல்கிறார்கள். அதற்காகத்தான் அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக அதிமுகவுடைய தலைமையிலே ஆட்சி அமையும், அது என்டிஏ ஆட்சியாக இருக்கும்னார். ஆரம்பத்தில் சொல்லும்போது அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியாக இருக்கும், பாஜக அதில் பங்கு பெறும், அந்த அமைச்சரவையில் இருக்கும் என்று அவர் சொல்லலை. எப்போ தன்னிச்சையாக, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் எங்களுக்குள்ளேயே அதிகமான எண்ணிக்கையில் இடம்பெற்று விட்டால் கூட்டணிக்கான அவசியம் கிடையாது, எந்த காலத்திலும் தமிழ்நாடு கூட்டணி ஏற்றுக்கொள்ளாது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் என்று 2ஆம் கட்ட தலைவர்கள் அதிமுகவை சொல்ல தொடங்கியவுடன் கூட்டணி ஆட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக அமைச்சரவையில் இடம்பெறும் என்று பாஜக சொல்ல துவங்கியது. அதுக்கு முன்னே என்டிஏ ஆட்சி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்டிஏ ஆட்சி இல்லை, அதிமுக ஆட்சிங்கிறத ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. திமுக அப்படி சொல்லலாம். திமுக இண்டி கூட்டணியில் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அது வெத்து வேட்டு என்பது அவர்கள் இப்பொழுது கேட்டால் திமுக ஆட்சி என்று தான் சொல்வார்களே தவிர, தமிழகத்தை பொறுத்தவரை இண்டி கூட்டணி ஆட்சி என்று ஒரு நாளும் அவர்கள் சொன்னது கிடையாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தவர்கள், என்டிஏல இருக்கக்கூடியவர்கள், அது என்டிஏ ஆட்சி தான், தனிப்பட்ட கட்சி ஆட்சி என்று சொல்ல முடியாது. வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி அது மைனாரிட்டி ஆட்சியாக இருந்தது. 2 முறையும் அது என்டிஏ ஆட்சி தான். மோடி அவர்கள் வெற்றி பெற்றவுடனே பெரும்பான்மை பலத்தோடு தான் ஆட்சி அமைத்தார்.
அவரோடு தோள் கொடுத்து நின்ற அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு சீட்டு அல்லது 2 சீட்டு அமைச்சரவையில் இடம் கொடுத்து அது என்டிஏ ஆட்சி என்று சொன்னார். தனியாக அமைத்திருக்கலாம், ஆனால் என்டிஏ ஆட்சி என்று சொன்னார். 2வது முறை அதனிலும் கூடுதலாக இடம்பெற்று பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் இருக்கும் கூட தன்னுடைய கூட்டணி கட்சிகளை சேர்த்து வைத்து என்டிஏ ஆட்சி என்று சொன்னார். விரும்பியிருந்தால் அது பாஜக ஆட்சி என்று 2 முறையும் அவர்கள் சொல்லியிருக்கலாம். அவ்வளவு பெரும்பான்மை இருக்கு இல்லையா? இருக்கு. பெரும்பான்மை இருக்கு. அப்போ அவங்க அப்படி சொல்லியிருக்கலாம். பாஜகவுடைய ரத்தத்தில் மரபில் அது கிடையாது. எப்பொழுது கூட்டணி என்டிஏ என்று வந்து விட்டோமோ இதுவரை நாம் என்டிஏ தான் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்று அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். கருணாநிதி அவர்கள் ஒரு மைனாரிட்டி அரசுக்கு கூட்டணியிலே இருந்து வெற்றி பெற்ற பின்னாலும் கூட கூட்டணி கட்சிகளுக்கு காங்கிரஸ், பாமக போன்ற கட்சிகளுக்கு அவர்களுடைய உதவியிலே ஆட்சி அமைத்தாலும் கூட ஒரு இடம் கூட கொடுக்கவில்லை. 2006 சொல்றீங்க. அது திமுக ஆட்சி என்றுதான் சொன்னார்கள். மைனாரிட்டி ஆட்சி என்று ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டு வந்தார். அப்பொழுது கூட அவர்களுக்கு கடைசி நேரம் வரை எந்த ஒரு கட்சிக்குமே அவர் இடம் கொடுக்கவில்லை, கூட்டணி கட்சிக்கு. அது அவருடைய ஆளுமைன்னு புரிஞ்சுக்கலாமா? அது ஆளுமை என்று புரிந்து கொள்வதை விட கூட்டணி கட்சியினுடைய அடிமை என்று கூட புரிஞ்சுக்கலாம். 2க்குமே இடம் இருக்கு. கூட்டணி கட்சிகள் அடிமைகளாக இருந்தால் வாய் திறந்து பேச முடியாது. இன்றைக்கு அதிகாரத்திலே பங்கு வேண்டும் என்று விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே சொல்லுகிறார்கள். விஜய் அதிகாரத்திலே பங்கு தருகிறேன் என்று அள்ளி வீசுகிறார். அப்போ இவர்கள் அதிகாரத்திலே பங்கு வேண்டும், அதிக சீட்டுகள் வேண்டும் என்று திமுகவினுடைய அத்தனை கூட்டணி கட்சிகளும் கேட்க துவங்கி இருக்கின்றன. கேட்பதற்கான ஒரு தைரியம் அவர்களுக்கு இப்பொழுது வந்திருக்கிறது. பல நாள் ஆசையை இப்ப கேள்வியா கேட்கிறாங்க. ஆனால் அந்த கேள்விக்கு அதற்கான இடமே இங்கே இல்லை என்று சொல்லி கூட்டணி கட்டாகத்தான் இருக்கிறது என்று ஸ்டாலின் அவர்கள் சொல்கின்ற பொழுது அதை எதிர்த்து பேசுவதற்கு வைகோ போன்றவர்கள் தீர்மானம் போட்டாலும் கூட அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் என்று அந்த அடிமைத்தனம் இப்பொழுது கொத்தடிமைத்தனமாக மாறிவிட்டது. கூட்டணி நலனுக்காக திரு வைகோ சொல்றாரு. அது ஒரு பெரும்பான்மையா கூட புரிஞ்சுக்கலாம் இல்லையா? நான் துணையாக இருப்பேன் இந்த முதல்வருக்கு, நான் கலைஞருக்கு அந்த வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்றாரு. அது திமுக கூட்டணி தான். ஆமா, என்டிஏ தமிழகத்தில் இல்லை, அதை ஏற்றுக்கணும்ல. அதை ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. அதே மாதிரி கட்டிடங்களிலே தமிழ் வாழ்க என்று பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். அரசு கட்டிடங்களிலே பார்க்கும்பொழுது தமிழ் வாழ்க என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள். தமிழ் வாழ்க என்று பலகை வைப்பதனால் தமிழ் வாழுமா? ஏதேனும் தமிழுக்காக இவர்கள் செய்திருக்கிறார்களா என்றால் பட்டியல் போட்டு சொல்லட்டும். 54,000 மாணவர்கள் தமிழ் தேர்வே எழுதி செல்லவில்லை. கேட்டால் அச்சமாக இருக்கிறதுன்னு சொல்கிறார்கள். ஆனால் ஆங்கில தேர்வை எழுதுகிறார்கள். அப்போது தமிழ் தேர்வை எழுதுவதற்கு கூட அச்சப்படுகின்ற ஒரு மாணவ சமுதாயத்தை உருவாக்கிய சாபக்கேடு தமிழ்நாட்டுக்கு திராவிட இயக்கங்களுடைய ஆட்சியிலே வந்திருக்கிறது என்பதை நினைக்கும் போது வெட்கி தலையை குனியத்தானே வேண்டியிருக்கிறது. இதெல்லாம் திரு வைகோவுக்கு தெரியாதா? அதுதான் சொல்கிற கொத்தடிமைகள். அதிகாரத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். அவர்களுக்கு ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ இடம் வேண்டும். யாரை அண்டி சென்றால் கிடைக்குமோ அவர்களை அண்டி செல்லுகிறார்கள். திமுகவும் இந்த கூட்டணி பலத்தினால், அதாவது பத்திரிகையாளர்கள் கூட ஓரளவிற்கு எப்பொழுதாவது உண்மையை சொல்லுகிறார்கள். பலமான கூட்டணி திமுகவோட கூட்டணி என்று சொல்கிறார்கள். அப்போ பலமான கூட்டணி என்றால் கூட்டணி பலத்திலே திமுக இருக்கிறது என்பதுதான் அதனுடைய பொருள். ஆனால் திமுக அப்படி சொல்லுகிறதா? இந்த கூட்டணியெல்லாம் அருகில் வைத்துக்கொண்டு இது திமுகவினுடைய பலம் என்பதாகத்தான் அது சொல்லுகிறது. தனியாக நின்றால் திமுகவுக்கு என்ன கிடைக்கும்? ஆட்சி கிடைக்குமா? அப்போ கூட்டணி கட்சியினால் தான் ஆட்சி கிடைத்திருக்கிறது. கூட்டணி இருந்தும் கூட மைனாரிட்டியாக இருந்திருக்கிறது. இவையெல்லாம் வரலாறு தமிழகத்தில். இவ்வளவு இருந்தும் கூட அவருடைய மனதனுடைய விசாலம் என்ன, தமிழர்களுக்கு அவர்கள் ஆற்றுவது என்ன, ஜனநாயகத்துக்கு அவர்கள் செய்திருப்பது என்ன, இவற்றையெல்லாம் நாம் கணக்கிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் எந்த கணக்கிலும் வராதவர்கள், எப்படியாவது அதிகாரத்திலே அமர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், முழுக்க முழுக்க ஜனநாயகம் என்று சொல்லி கோபாலபுரம் மட்டுமே தமிழகத்தை ஆள வேண்டும் என்று நிரூபித்து காட்டியிருக்கக்கூடியவர்கள் கூட்டணியுடைய பலத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கட்டுக்கோப்பான கூட்டணி, ஆனால் திமுக தான் பலமானது என்று சொல்லுகிறார்கள். இந்த பலம் கூட்டணியினால் வரக்கூடிய பலம் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மறுக்கிறார்கள். அறியாமலேயே நம்முடைய ஊடகத்தில் என்ன சொல்றாங்கன்னா, கட்டுக்கோப்பான கூட்டணி அது வெற்றி பெறும், கொள்கை கூட்டணி வரும் சொல்றாங்க. ஆமா, வெற்றி பெறும். அப்ப கூட்டணி இருந்தால் திமுக வெற்றி பெறும். அதுதான் ஊடகவியலாளர்கள் சொல்வது. அவர்களை அறியாமல் அவர்கள் சொல்கிறார்கள். திமுக தனியாக வெற்றி பெறுவதற்கான அவ்வளவு பெரிய கட்சி கிடையாது. ஊடகம் சொல்லுகிறது.
நேரடியாக சொல்லவில்லை என்று சொன்னால் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருள் அப்படியாகத்தான் இருக்கு. பலமான கூட்டணி என்பது கூட்டணி பலம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கணும். தனித்து நின்னா அது பயன். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில மிக சிறப்பாக கூட்டணி கட்சிகளுக்கு உரிய மரியாதையை கொடுக்கிறது. சொல்லுகிறார்கள், பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்தா அதிமுக அழிஞ்சு போயிடும், எச்சரிக்கிறோம் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க. இவங்கெல்லாம் இங்கே சொல்றாங்க. நான் என்ன கேட்குறேன், உங்களுடைய எதிர்க்கட்சி அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் எதிர்த்து கொண்டு வந்தீர்கள். எடப்பாடியை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா? கிடையாது. அப்போ அதிமுக அழிவதிலே உங்களுக்கு என்ன கரிசனம்? அதாவது திரு எம்ஜிஆர் அவர்களுடைய நோக்கம் என்பது திமுகவை எதிர்த்தே தீர வேண்டும், அதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தீய சக்தி. அப்படிதான் திரு எம்ஜிஆர் அவர்கள் சொல்றாங்க. அம்மையார் ஜெயலலிதா ஒரு படி மேல கடுமையா போய் தீய சக்தி கருணாநிதி குடும்பம் எல்லாம் நம்ம எதிர்த்தாங்க. ஆனா ஒருபோதும் திமுகவை அவங்க ஒரு திராவிட கட்சியாக பாக்குறாங்க, திமுகவும் அதிமுக திராவிட கட்சி பாக்குறாங்க. அதன் அடிப்படையில ஒரு திராவிட கட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஒன்று சேர வேண்டியதானே, ஒன்று சேர வேண்டியதானே. உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியும் முலாயம் சிங்கும் ஒன்று சேர்ந்து தேர்தலில் போட்டியிட்டார்கள் அல்லவா? வேறு வேறு கட்சியாக இருந்தாலும் கூட பாஜக வந்து விடக்கூடாது என்பதற்காக. அப்பொழுதும் யோகி வெற்றி பெற்று விட்டார், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் திமுகவும் அதிமுகவும் எந்த வேறுபாடும் கிடையாது. கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் தான் தனிப்பட்ட முறையிலே இருக்கிறது, அல்லது கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் மட்டும்தான் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடியவர்களெல்லாம் எங்களுடைய பங்காளிகள் என்று சட்டமன்றத்திலேயே அதிமுக பேசுகின்ற பொழுது பங்காளிகளோடு நீங்கள் சேர்ந்து இருக்க வேண்டியதுதானே? உங்களை அசைத்து பார்க்க முடியுமா? வீடு வேற வேற இல்லை, என்ன வேற? பங்காளிகள் ஒன்று தானே. எதிரி ஒருவன் வந்து விட்டால் வீடு ஒன்றாக கூடாதா? கால் பதிக்கவே கூடாது பாஜக என்று சொல்கிறார்கள். பாஜக ஒரு நாளும் இங்கே இருக்க முடியாது என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்வர் ராஜா கூட சொல்லுகிறார். அவர் என்ன அமைப்பு பொதுச் செயலாளர், சாதாரண உறுப்பினர் அல்ல. எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கிறார். எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தோடு எம்ஜிஆருடன் இருந்தவர், மிக மூத்தவர், அனுபவம் உள்ளவர், யாரையும் இழிவாக பேச மாட்டார். அதில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். ஆனால் பாஜக என்று சொல்லுகின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்கள். அப்போ இது கால் ஊன்றவே கூடாது என்றால் உங்களோடு சேர்ந்து நிற்கக்கூடிய இடத்துல பாஜக வெற்றி பெறாவிட்டால் உங்களுக்கு ஒரு 10 இடங்கள் குறைந்தால் பாஜக தானே கை கொடுக்க வேண்டும். அப்போ அது கால் பதிக்கவில்லை என்று சொன்னால் கை எங்கிருந்து வரும்? இதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? எனவே இதுதான் இன்றைய அரசியல் சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு புள்ளிவரத்தோட சிறிய விஷயம்தான், ஒரு நிமிஷம் அதுக்கு எடுத்துக்கிறேன். 1972 கலைஞருடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. மிகப்பெரிய வெற்றி. அதை ஊடகத்தில் பேசுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தால் என்னிடத்தில் பேசுகிறார்கள். நான் கேட்கும் ஒரே கேள்வி, அவர்களோடு கேட்டதும் உங்களிடம் இப்பொழுது சொல்வதும், அந்த நேரத்தில் எம்ஜிஆர் எங்கே இருந்தார்? எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தான் இருந்தார். அப்போ அந்த மிகப்பெரிய வெற்றிக்கு சொந்தக்காரராக நீங்கள் யாரை சொல்ல வேண்டும்? எம்ஜிஆரையும் சொல்ல வேண்டும். அந்த சொல்ல வேண்டிய நியாயமான இடத்துக்கு வந்துட்டீங்க. நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் வந்துட்டீங்க. எம்ஜிஆரையும் சொல்ல வேண்டும் என்ற பொழுது 77 திராவிட முன்னேற்ற கழகம் துடை தெரியப்பட்டது. அப்போ அந்த வெற்றிக்கு யார் காரணம்? 71க்கு எம்ஜிஆர் தான் காரணம். புரியுதுங்களா? 72 எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். திமுக எதிர்கட்சியாகவாது இருந்ததா? எதிர்கட்சியாக கூட இருக்க முடியவில்லை திமுக. பிறகு மீண்டும் 80 பிறகு இந்த 84 எப்பொழுதெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிறதோ, ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ இருக்கின்ற காலங்களிலே எதிர்கட்சியாக திமுக இருந்ததே கிடையாது. அத்தனை இடங்கள் அது பெற்றதே கிடையாது. ஆனால் திமுக வெற்றி பெற்ற 3 முறையும் கூட எதிர்கட்சியாக அண்ணா திமுக இருந்திருக்கிறது. இப்படி புரிஞ்சுக்கலாமே. 2016 வெற்றி பெற்ற பொழுது மிகப்பெரிய வலிமையான எதிர்கட்சியால இருந்தாங்க திமுக. 16க்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிறார் மீண்டும் 2வது முறை. அப்ப மிகப்பெரிய வலிமையான இந்தியாவிலே இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருந்தாங்களே. அதுதான் நடந்திருக்கு. அது ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கிறது இறுதியானது இல்லையா? ஆனா ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு, அது நம்ம ஒத்துக்கணும் இல்லை சார்? ஒரு வாய்ப்பு இருந்திருக்காங்களே சார். 2016 நடந்துடுச்சு. வலிமையான எதிர்கட்சி, வார்த்தை மேடையில் திரு கலைஞர் அவர்கள் 1.5% தான் வாக்கு வித்தியாசம் உங்களுக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டே இருந்தாரு மறுபடியும். உண்மைதான். இப்போ வலிமையான எதிர்கட்சியாக எம்ஜிஆர் ஜெயலலிதா இருப்பதை காட்டிலும் கூடுதலாக எடப்பாடி பெற்றிருக்கிறாரே, அது சமன் செய்து விடவில்லையா? அதனால கூட்டணியும் நல்ல தயாரிப்போட வந்திருக்கீங்கன்னு தெரியுது. இல்லை, தயாரிப்பு இல்லைங்க. ஒரு
இதுவரை இதைத்தான் நான் சொல்லுகின்ற பொழுது எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் எதிர்க்கட்சியாக இருந்தபோது பெற்ற வாக்குகளை விட நான் அடிக்கடி விமர்சனம் வைத்து எடப்பாடி அவர்களுடைய போக்கு சரியில்லை என்று முதல் நாளிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு அரசியல் விமர்சகர் நான். அப்படிப்பட்ட அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய நானே ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை, எடப்பாடி அவர்கள் தலைமையிலே இருந்த கடந்த எதிர்க்கட்சி 64 இடங்களை பெற்றது. 4 இடங்கள் பாஜக கிடைத்தது, அதிமுகவுடைய தயவிலால் என்று சொல்வார்கள். 60 இடங்கள் அதிமுக கிடைத்தது, 4 பாஜகவை பெற்ற அந்த பாஜகவுடைய பலம் தமிழகம் முழுவதும் அதிமுக சென்றது என்று நான் சொல்லுவேன். 60ல் ஆமாம், நான் கட்சிக்காரன் கிடையாது. ஆனாலும் கூட ஒரு புரிதல் அப்படித்தான் இருக்க வேண்டும். கூட்டணி என்று வந்து விட்டால் அது உன்னுடைய வாக்கு என்னுடைய வாக்கு அல்ல, தர்மம் இருக்கணும், கூட்டணி தர்மம் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் பாரதிய ஜனதா கட்சி எப்படி மோடி அவர்கள் பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் மனதை சற்று அகலப்படுத்தி பாஜகவையும் அந்த கூட்டணியிலே இருத்த வேண்டும் என்றுதான் கூட்டணி ஆட்சி அமையும் என்று நம்புகிறார்கள். அது கிடையாது என்று எடப்பாடி நினைப்பார்கள் என்று சொன்னால் அதிக எண்ணிக்கையிலே பாஜக வெற்றி பெற்று பாஜக அமைச்சரவையிலே இடம்பெறவில்லை என்று சொன்னால் திமுகவை இடத்துல பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சியாக அமர்வதற்கு விஜயகாந்த் போல இருக்க முடியும். விஜயகாந்த் எதிர்கட்சியாக அமர்ந்ததற்கு ஜெயலலிதா தான் காரணம், கூட்டு சேர்ந்து தான் வந்தாங்க அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்லுகிறாங்க. நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதான உண்மை. இல்ல, 27 இடத்துல எதிர்கட்சி, 30 இடம் திமுக பெறுவதற்கான தகுதி இல்லாமல் போய்விட்டதே. அப்ப யார் அவருக்கு வழிவகுத்து கொடுத்தது? அந்த நிலை இப்பொழுது திமுகவிற்கு வரும். 4வது இடத்திற்கு போகும். 3வது இடம் தனியாக தொடர்ந்து வாக்குகளை பெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய, தன்னுடைய வளர்ச்சியை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய சீமான் கூட 3வது இடத்துக்கு வரலாம், அல்லது விஜய் கூட்டணி வரலாம். கூட்டணி இருந்தால் பாஜக எதிர்கட்சி ஆகிவிட்டால் 3வது இடம் அவர்களுக்கு போயிடும். 4வது இடம் திமுகவுக்கு போகும். 2011 மாதிரி ஆயிடும். ஒற்றை திமுக உறுப்பினர் தேர்ந்தெடுத்த சட்டமன்றமும் இருந்திருக்கு. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே அரசியலிலே மக்கள் எதை நினைக்கிறார்களோ அதை, தமிழகம் முழுவதுமே அப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே இருந்திருக்கிறது என்று சொன்னால் இதற்குள்ள பந்தம் என்ன, இதற்கான தொடர்பு என்ன? சிந்தித்தால் தமிழகம் முழுமையாக சிந்திக்கிறது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்றதா பாருங்க, என்ன சொல்றார்? தமிழகம் ஓரணியில் தமிழ்நாடு. ஆனால் என்ன ஆட்சி நடக்குது? தமிழக ஆட்சி நடக்குது, தமிழ்நாடு ஆட்சியா நடக்குது, திராவிட மாடல் ஆட்சி நடக்குது. அப்போ ஓரணியில் திராவிடம் என்று தானே சொல்ல வேண்டும். ஏன் ஓரணியில் தமிழ்? என்ன முரண்பாடு? ஆக இந்த முரண்பாடின் மொத்த உருவம் திமுக. இதை தாண்டி நீங்க முரண்பாடுன்னு சொன்னதுக்காக நான் சொல்றேன், இது ஒரு பக்கம் திமுகவுடைய பேரளவில் முரண்பாடு இருக்கு. தமிழ்நாடுன்றாங்க, திராவிட மாடல்ன்றாங்க, இது ஒரு முரண்பாடு. திரு உதயநிதி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அதிமுக பாஜக கூட்டணியே ஒரு முரண்பாடான கூட்டணி, ஒற்றுமை கிடையாது அப்படின்றாங்க. சிலர் இன்னொன்னு சொல்றாங்க, டிசம்பருக்கு மேல இந்த கூட்டணி இருக்கிறது கூட சந்தேகம் அப்படின்றாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? திரு உதயநிதி அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது, முரண்பாடான கூட்டணி, ஒற்றுமை கிடையாது இருவருக்கும் அப்படின்ட்டு இருக்காரு. நேற்று பேசியிருக்காரு. கற்பனைக்கு எல்லை ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. கருத்துரிமைக்கு இடம் இருக்கு, அது ஒரு கருத்துரிமை இல்ல. உதயநிதிக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கிறது சார்? அவர் அமைச்சரா இருக்காரு, துணை முதல்வராக இருக்காரு. இப்ப நீங்க முதலமைச்சராக இருந்தா உதயநிதி துணை முதலமைச்சராக இருக்க முடியுமா? உங்களை கேட்குறேன். வம்பல மாட்டில் நானா இருந்தாலும் இருக்க முடியாது. ஸ்டாலினாக இருக்கின்ற காரணத்தினால தான் உதயநிதி துணை முதல்வர். இது எல்லாருக்கும் தெரியும். அவருடைய தகுதியினால அவர் துணை முதல்வர் கிடையாது. முதல் முறையாக சேப்பாக்கத்திலே போட்டியிடுகிறார். ஒவ்வொரு கழிப்பறைக்கும் சென்று இவ்வளவு மோசமாக இங்கே இருக்கிறதே, என்ன ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் அவர் கேட்டார். அந்த தொகுதி தன்னுடைய தாத்தாவுடைய தொகுதி என்பது கூட அவர் மறந்து விட்டார். செய்யாதது என்னுடைய தாத்தா என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டாமா? அதுதான் அவருடைய அனுபவம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அவர், இந்த அனுபவம் தவறான அனுபவம், அனுபவமற்ற ஒரு தன்மை. அவர் அரசியலில் படிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. இப்போ சனாதனத்தை ஒழிப்பேன் என்று ஒரு நிகழ்ச்சியில் சொன்னார். அவர் தான் அதுக்கு ஆத்தர். சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சியில சனாதனத்தை ஒழிப்புன்னு அவர் பேசுறாரு. அந்த நிகழ்ச்சியில பேசினாலும் கூட தலைப்பை பாராட்டி
சனாதனத்தை அழிப்போம், சனாதனத்தை ஒதுக்குவோம் என்று சொல்லவில்லை, சனாதனத்தை ஒழிப்போம் ஒழிப்போம். என்று டெங்கு, சொல்கிறேன் என்று மலேரியா போல. பாராட்டு தெரிவிக்கிறார். அது டெங்கே காய்ச்சல் போல மலேரியா போல மலேரியா ஒழிக்கணும் என்று சொல்லுகிறார். அந்த அந்த மாநாட்டில் இருக்கக்கூடியவர் கூட அதை சொல்லவில்லை. வீரமணி அதில் சொன்ன ஒரே வார்த்தை, சனாதனம் என்றாலும் இந்து என்றாலும் வேறு வேறு அல்ல, ரெண்டும் ஒன்றுதான் என்று அவர் அதற்கான டெஃபினேஷன். சாட்சியத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆக இவர் சனாதனத்தை ஒழிப்பர் என்றால் இந்துக்களை ஒழிப்பது. நீ எதுக்கு முருகன் மாநாடு நடத்துற? தமிழ் கடவுள்ன்றாங்க சார். ஆ? தமிழ் கடவுள் முருகர் அப்படின்றாங்க. உங்களுக்கு கடவுளே கிடையாது. தெலுங்கு கடவுளாக இருந்தானே, தமிழ் கடவுளாக இருந்தானே, கடவுளே இல்லை என்று சொன்னால் அங்கே தான் வேறுபடுறோம். இப்போ 4000 திவ்ய பிரபந்தங்களும், தேவாரம், திருவாசகம், நம்முடைய அருணகிரிநாதருடைய திருப்புகழ், ஆண்டாளுடைய திருப்பாவை, இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது அவைகளை காட்டிலும் தமிழ் இலக்கியங்கள் பெரிதாக எதுவுமே தமிழில் கிடையாது. அவைகளை பிரித்து வைத்து தமிழும் கிடையாது. பக்தி இலக்கியம் ரொம்ப முக்கியமான ஒன்று. முக்கியம் தமிழ் வளர்த்ததில் பெரும் பங்கு இருக்கு. பெரும் பங்கு இருக்கிறது. எனவே அந்த தமிழை நீங்கள் அந்த அந்த பக்தி இலக்கியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், ஆனால் தமிழை வாழ வைப்பீர்கள் கட்டிடத்தில் வைத்தால் எப்படி தமிழ் வாழும்? நீங்கள் கடவுளை நம்ப வேண்டாம், இலக்கியத்தை சொல்லிக் கொடுக்கலாம்ல. அதை ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க? சமஸ்கிருதத்தில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன் எந்த மொழியில் சொன்னால் என்ன? நீங்கள் உங்களுடைய அணுகுமுறை சிறுபான்மை சமுதாயத்தில் எப்படி இருக்கிறது? அங்கே தமிழில் ஓத வேண்டும் என்று சொல்ல முடியுமா உங்களால்? ஏன் சொல்ல முடியல? கூட்டணியினால் சொல்ல முடியல, குறவழி அறுப்பான்னு சொல்ல முடியலையா? சொல்லுங்க. ரொம்ப மிகையா இருக்கு. அதனால நீங்கள் கடவுள் இல்லை என்றால் எல்லா கடவுளுக்கும் சொல்லணும். தமிழில் தான் வழிபடணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எல்லா கடவுளும் தமிழில் தான் வழிபடணும்னு சொல்லணும். அது என்ன பிக் அண்ட் சூஸ்? இந்துக்களை மட்டும் தேர்ந்தெடுக்கிறது எதுக்கு? 90 விழுக்காடு இந்துக்கள் எங்களுக்கு தான் வாக்களிக்கிறார்கள், நாங்கள் வாழ்த்து கூட சொல்ல மாட்டோம். இது என்ன பண்பு? உங்களை வாழ வைக்கின்ற 90 விழுக்காடு இந்துக்களுக்கு உங்களால் ஒரு வாழ்த்து சொல்ல முடியும்னு சொன்னால் இது என்ன பண்பாடு? தமிழர்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்களா? ஆக இவைகள் வேறும் வேரடி மண்ணோடும் ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக கட்சி. நம்முடைய பண்பாடு, நம்முடைய தேசத்தினுடைய அத்தனை மக்களுக்கு அற வாழ்க்கை, இவற்றையெல்லாம் முழுக்க முழுக்க குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு தத்துவம் இருக்கிறது என்று சொன்னால் திராவிட இயக்கத்தினுடைய தத்துவம் தான், பெரியாருடைய தத்துவம் தான். நீங்கள் திருமணமாகி தாம்பத்திய உறவு என்பது உங்கள் மனைவியோடு இருக்க வேண்டும், உங்களுடைய குடும்பம் சிறப்பாக வாழ வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சமுதாயம் இன்றைக்கு மாறிப்போய் திருமணம் கடந்த உறவு என்பதை பெருமையாக நீதிமன்றமே சொல்லிவிட்டது என்று சொல்லக்கூடிய சமுதாயமா தமிழ் சமுதாயம்? அது என்ன திருமணம் கடந்த உறவு? அந்த காலத்தில் கூட பெரிய மனிதர்களுக்கு ஏதேனும் இது படிப்பட்ட பழக்கம் இருந்தால் அடுத்த கிராமத்துக்கு போய் தலையில் துண்டு போட்டு வந்துடுவான். இது அவமானமானது, என்னுடைய குடும்பத்துக்கு அசிங்கத்தை கொடுக்கக்கூடியது, இழுக்கானது என்பதை படிக்காத அந்த காலத்து மனிதன் புரிந்து கொண்டிருந்தான். ஒரு கல் குடிக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட பக்கத்து கிராமத்துக்கு போய் தான் கல் குடிப்பார், தன்னுடைய சொந்த ஊரில் குடிக்க மாட்டான். எல்லாருக்கும் தெரியும் அவர் குடிப்பார், பங்காளி பார்த்துருவாங்க, தெரிஞ்சவங்க பார்த்துருவாங்க, பயம் இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் கூட ஒரு மரியாதை, தன்னை பார்த்து அந்த ஊர் இளைஞர்கள் கட்டுவிடக்கூடாது என்ற அச்சம் இருக்கிறது. அடுத்த தலைமுறையை பற்றிய சிந்தனை அவர்களுக்கு இருக்கிறது, தவறே செஞ்சாலும். ஆமாம், இன்றைக்கு அப்படி இருக்கிறதா? இன்றைக்கு அப்படி கிடையாது. நீங்கள் திறந்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை சாராயங்கள் இருக்குது, ஆனால் விஷச்சாராயம் ஓடுகிறது. விஷச்சாராயம் குடிப்பது தவறு என்று மக்களுக்கு தெரியும். அப்படி குடித்து இறந்தவனுக்கு 10 லட்சம் ரூபா உடனடியாக கொடுக்கிறீர்கள். காவலாளியாக இருக்கக்கூடிய ஒருவன் எந்த தவறும் செய்யாமல் இருக்கக்கூடியவன், அவன் மீது எஃப்ஐஆரே, முதல் தகவல் அறிக்கையே நீங்கள் போடவில்லை, ஆனால் அவனை அடித்தே கொன்று அவனுடைய குடும்பத்துக்கு 5 லட்சம் கொடுக்குறீங்க. அவன் அரசாங்கத்துக்கு விரோதமாக போல, கள்ளச்சாராயம் குடிக்க தப்புன்னு கள்ளச்சாராயம் குடிக்கல, உங்களுடைய டாஸ்மாக் நல்ல சாராயமும் குடிக்கல, அவனை நீங்கள் அடித்தே கொன்று 5 லட்சம் ரூபா கொடுக்குறீங்க. இது என்ன அளவுகோல்? இவ்வளவு முரண்பாடு இருக்கு இல்லையா? களத்தில் இவ்வளவு முரண்பாடு இருக்கு. இந்த அளவுகோலைத்தான் நாம் கேட்கிறோம். இது எதற்காக? அப்போ நீங்கள் 10 லட்சம் கொடுத்து யார் வாயையோ அடைக்கிறீங்க. அந்த 60 பேர் இறந்துனா 60 பேர் வாய் திறந்து பேசக்கூடாது என்பதற்காக 10 லட்சம் நீங்கள் கொடுத்துட்றீங்க. ஏன்னு சொன்னால் அவங்க சொன்னால் உங்களுடைய கட்சியினுடைய தலைவர்கள் யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்கார் என்பது விசாரணையிலே வெளிவந்துவிடும். உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள, உங்கள் ஆட்களை காப்பாற்றுவதற்காக அவர்கள் வாயை நீங்கள் மூடுகிறீர்கள். சிம்பிள் அஸ் சச்.
அதனால் இது ஒழிக்கப்பட வேண்டும். அதனால் இந்த கட்சி, இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் கூட நாளை விஜய் அவர்கள் நீங்கள் வாருங்கள் என்று சொன்னால், இடம் கூட தருகிறேன், உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு தருகிறேன் என்று சொன்னால், நிச்சயமாக இன்றைக்கு கலகலத்து போயிருக்கிறது அந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. எந்த காலத்திலுமே பாஜக வர முடியாது, அந்த கூட்டணி வெற்றி பெறாது என்று சொல்லி இவ்வளவு விளம்பரத்தை திமுகவிற்காக செய்கிறார்கள். நீங்கள் செய்த நன்மை மக்கள் பலனடைந்திருந்தால் இத்தனை விளம்பரம் அவசியமா? அந்த நலன்களே உங்களுக்கு வாக்காக மாறுமே. அதுல தவறி இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? செய்ய வேண்டிய நன்மையை செய்யல, கொண்டு போய் சேர்க்கல, எல்லா விளம்பரமா இல்ல. அவர்கள் 90 விழுக்காடு அவருடைய தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டாங்களே. எனக்கு தெரிஞ்சு 512 514 கூட அவங்க நிறைவேற்றல. ஆனால் 98 விழுக்காடுங்கிறாங்க, 90 விழுக்காடுங்கிறாங்க. சென்னை நகர மழைநீர் போகிறதுக்கு 4000 கொடுத்து 100 விழுக்காடு முடிஞ்சதுன்னாங்க, அப்புறம் 90 விழுக்காடுனாங்க, அப்புறம் 45 விழுக்காடில் வந்து நின்றுது. அப்போ இதெல்லாம் எதை சொல்லுது? ரொம்ப நன்றி சார், நன்றி சார். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.